ஹாய்! இனி வீட்லயே ஈஸியா பிஸ்கட் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப் பவுடர் பண்ண சுகரு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 3/4 கப் நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி, நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நான் மைக்ரோ ஓவன்ல செஞ்சிருக்கேன். இது கடாயில கூட செய்யலாம். நார்மலா உப்பு ஆட் பண்ணிட்டு, அது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வச்சீங்கன்னா, சூப்பரா வந்துரும். அவன்ல தான் நான் பண்ணியிருக்கேன். இத வந்து இந்த மாரி ஒரு கவர்ல வச்சு, இந்த மாரி லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா திரட்டக்கூடாது. தேவையான ஷேப்ல நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் கொஞ்சமும், ஸ்கொயர் ஷேப் கொஞ்சமும் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்ல பண்ணதையே நம்ம வந்து ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணி, இந்த மாரி ஸ்பூன திருப்பி ஒரு ஷேப் குடுத்துக்கலாம். பால்ல வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை பவுடர் பண்ணத ஆட் பண்ணிட்டு, இந்த மாரி மேல அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு ப்ரவுன் கலர் நல்லா கடையில வாங்குன மாரி கிடைக்கும். நான் வந்து இத ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, ஒரு 30 மினிட்ஸ் வச்சேன். எவ்வளோ சாஃப்ட்டா